இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இன்டர் குளோப் ஹேபிடேஷன். இந்த ஸ்டாக்கை நான் 3 நவம்பர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 7th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது என்னென்னா, இந்த வாரத்தில் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில்குள்ளே ஒரு சின்ன பேஸ் கேண்டில் இருக்கும். இந்த பேஸ் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவோம். இந்த பேஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரேலி ஒன்று இருக்கும். இதை தான் வந்து நம்ம டிமாண்ட் ஜோன்னு மார்க் பண்ணிவிட்டு, எப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வருதோ அந்த டேட்டில் நம்ம ட்ரேடை வந்து நம்ம பிக் பண்ணிடுவோம். இப்போது இந்த இடத்துல வந்திருக்கிற கேண்டில்ஸ் எதுவுமே வந்து டிமாண்ட் ஜோனுக்குள்ளே விழுந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரெஷ் ஜோன். இந்த ஜோனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராப் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரேலி ஆயிடுச்சு. இதெல்லாம் டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வேணால் சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால இந்த இடத்துலேருந்து ஸ்டாக் ஒரு பெரிய ரேலி கொடுக்குது. திருப்பி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து விழும்போது இங்கேருந்து ஒரு சின்ன ரேலி இருக்குது. திருப்பி இங்கேருந்து ப்ரைஸ் விழும்போது இங்கே ஒரு ரேலி இருக்குது. ஸோ இங்கே நான் டிமாண்ட் ஜோன் எனக்கு ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகணுனால எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ஒரு டேர்ன் வந்து கொடுக்குங்கிறது என்னோட அசம்ஷன். நான் அடுத்த டேட்டில் ட்ரேடை வந்து ரன் பண்ணுறேன். நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் டேட்டில், அதாவது இந்த ஆரஞ்சு லைன் என்னோட பை டேட், இந்த ஆரஞ்சு லைன் என்னோட செல் டேட். நம்ம வாங்கினதுலேருந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் கீழே ட்ராப் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிடுது. இன்வெர்ட்டட் ஹேமருங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய விக் இருக்கும். இந்த விக்லேருந்து ப்ரைஸ் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் ஆனனால செல்லரோட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. இனிமேல்ட்டு இந்த ஸ்டாக்கு கீழே போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரைஸ் ஓப்பன் எங்கே ஆகுதோ அந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணின இடத்துலேருந்தும் ப்ரைஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணாமல் எப்போ ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகுதோ அப்போ இதை நம்ம விற்கணுங்கிற டிசிஷனுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் நம்ம விற்றுட்டோம். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.